அதே மாதிரி வண்ணா இன்னைக்கு நான் வெள்ளையும் ஜல்லியமா இருக்கிறேன்னா அந்த சமூகம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, ஒரு கலெக்டர் கிடையாது, ஒரு எஸ்பி கிடையாது, ஒரு நீதிபதி கிடையாது. அதே மாதிரிதான் உங்களுக்கும். அப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் இந்த மருத்துவர்களையும் இந்த வண்ணார் சமூகத்துடைய பிரதிகளையும் போயர் சமூகத்துடைய பிரதிகளையும் இன்னைக்கு அழகான மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த கலை தொழிலை கற்றுணர்ந்த நம் தமிழ் சமூகமாக இருக்கிற குயவர் சமூகம், போயர் சமூகம் போன்ற ஒட்டர் சமூகம் போன்ற இந்த தமிழ் சமூகங்களினுடைய தலைவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை பெற்று சேர்றன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். காரணம், அவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்றாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மலையாளி, ஆந்திரத்துக்காரங்க, கன்னடத்துக்காரங்க, பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், டெல்லிக்கார, மத்திய பிரதேசக்கார, இந்தி காஷ்மீர்கார எல்லாம் இங்க ஐஏஎஸ் இருக்கிறான், ஐபிஎஸ் இருக்கிறான், நீதிபதியா இருக்கிறான், உயர் அதிகாரியா இருக்கிறான். ஆனா எங்களை போன்றவர்களுக்கு, என் தாய்க்கு, என் பாட்டிக்கு, என் பூட்டச்சிக்கு மருத்துவம் பார்த்த என் தமிழர் குல தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள், என் தமிழர் குல தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏன் அந்த இருக்கிற உட்கார கூடாது? ஏன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாது? ஏன் ஒரு எஸ்பி ஆகக்கூடாது? ஏன் அவன் ஒரு நீதிபதி ஆகக்கூடாது என்று தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற கூட்டத்தொடரில் வேல்முறை